பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வெற்றி நேரம் நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாயாக இருக்கீங்களா? இல்லை சோர்ந்து தான் இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு வெற்றி உங்களை எதிர்பார்த்திருக்கு. உங்கள் தோல்வி மாறி வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை இயேசப்பா வச்சிருக்கிறாரு. அவருடைய சித்தத்தை செய்வோம். அவர் உங்கள் வாழ்வில் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா ஜீசஸ். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் வெற்றி உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேணும் என்கிற தலைப்பின் கீழ் சில வேத பகுதிகளை நாம் தியானிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நேரத்திற்காக துதிக்கிறோம். இந்த வெற்றி நேரம் நிகழ்ச்சியை பார்க்க தங்களை அர்ப்பணித்திருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். பெற்றோருக்காகவும் ஜெபிக்கிறோம். முதிர்ந்தவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஒருமுகப்படுத்தி வசனத்தை கேட்பதற்கு தங்கள் இருதயங்களை பக்குவப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் எங்களை தாழ்த்தி உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவனாகிய கர்த்தர், நீ எழுந்தருளி எங்கள் வாழ்க்கை வெற்றி சிறப்பதற்கு தடையா நிற்கிற காரியங்கள் என்பதை கர்த்தர் எங்களுக்கு காண்பித்து எங்களோடு இடைபட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நாம் வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்து தான் தியானிக்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது 1ஆம் வசனம் இப்படி சொல்கிறது: நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை செய்ய வேண்டுமென்றால் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்ப்பு சொல்லக்கூடாது. நிறைய பேர் யூடியூபில் இறங்கியிருக்கிறாங்க, பல கோணங்கள் இறங்கியிருக்காங்க. இதுக்கு குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று. அது அவங்க தொழில், அது அவங்களுடைய பிஸ்னஸ், அது அவங்களுடைய யூடியூபில் அப்படிப்பட்ட இது போடும் பொழுது அவங்களுக்கு நிறைய அமௌண்ட் கிடைக்குங்கிறது. அது தொழில் வருவாயை ஏற்படுத்தி கொள்வதற்கும் தங்களை பெரிய ஞானி என்று சொல்லிக் கொள்வதற்கும் அவர்கள் வருத்துகிற காரியம். இது அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு ஏதுவாய் இருக்காது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். ஒரு கிறிஸ்தவன் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் என்னை பொறுத்த வரையில்
மற்றவனை பார்க்கக்கூடாது. ஒன்று, மற்றவனை பார்க்கக்கூடாது. 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் நான் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிறான், மற்றொருவனால் அவன் ஆராயப்படான். பிரதர், சிஸ்டர், பாஸ்டர், சிஸ்டர், யாராக இருந்தாலும் சரி, நீ கிறிஸ்தவனாக இருந்தா, ஆவிக்குரியவனாக இருந்தா என்ன செய்யணும்? ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து அறிய வேண்டும். மற்றொருவனால் அவன் ஆராயப்படக்கூடாது. இன்னொருவன் ஆராய்ச்சி செய்வதையோ, இன்னொருவன் சொல்வதையோ, இன்னொருவன் சொல்வதை கேட்டு இன்னொருவனை குற்றப்படுத்துவதையோ தவிர்க்க வேண்டும். அப்படி மற்றவர்களை குற்றப்படுத்துகிறவன் தனக்குள்ள அவன் பாவத்தை அவன் வைத்திருக்கிறான் என்றுதான் அர்த்தம். நம்மில் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறோம் என்று பார்க்கிறோம். மற்றவர்களை குற்றவாளியாக தீர்ப்பதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. இந்த உலகத்தில் கள்ளன் இருப்பான், கொள்ளைக்காரன் இருப்பான், திருடன் இருப்பான், எல்லாரும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்லிட்டார். நம்பிக்கை துரோகி இருப்பான், துணிகரமானவன் இருப்பான், எல்லாரும் இருப்பாங்க. ஆனால் நம்ம யார்? நான் ஒரு கிறிஸ்தவன். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட என்னுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டும் என்ற நிச்சயமுள்ள ஒரு மனுஷன் மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்க உடன்படவே மாட்டார்கள். ஒரு நாள் ஃபாதர் சொன்ன ஒரு சம்பவத்தை நான் ஞாபகப்படுத்துகிறேன். நம்முடைய ஃபாதர் பெர்க்மேன்ஸ் அவர்கள் ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவல் மேன், ஒரு எழுப்புதல் வீரர், மாத்திரமல்ல தேவ பிரசன்னத்தையே உணர்ந்து நடக்கிறவர், தேவ பிரசன்னத்துக்குள்ளாகவே மிதக்கிறவர். தேவ பிரசன்னம் தான் அவருடைய வாழ்க்கை. அதை நான் அனுபவிச்சிருக்கிறேன். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்களிடத்தில் வந்தால், அவர் ஒரு பிரசங்கம் பண்ணினால், அவர் ஜெபித்தால், அவர் பாடினால், அவையில் ஒரு தேவ பிரசன்னம், ஒரு அபிஷேகம் இருக்கிறது. அதை நான் அனுபவித்திருக்கிறேன். அவர் ஒரு நாள் காளையர் கோயிலில் இருக்கும் பொழுது டெய்லி தினசரி அவருக்கு ஒரு மேனேஜர் உண்டு. அவர் அப்படியே வருவாரா, அனேன்னு கூப்பிட்டு வருவாரா, ரொம்ப நேரத்தில் அவசரப்பட்டு வருவாரா. வரும்போது ஒரு குட் நியூஸ், எப்பா நெல்லு 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 ஸ்தோத்திரம் அப்படின்னு வாரா. நல்லதா இருந்தா சொல்லு, இல்லையா அப்படியே பயிரு அப்படின்னு வாரா. எப்படி? நல்லதா இருந்தா சொல்லு, இல்லைன்னா அப்படியே பயிரு. எப்பா ஸ்தோத்திரம், என்னுடைய சமாதானத்தை நீ கெடுத்துறாதப்பா, அப்பயிரு அப்படின்னு விட்டுருவார். ஃபாதர், உங்களுக்கு விஷயம் தெரியுமா, அப்படியாகும் இப்படியாகும், ஏய் நிறுத்து நிறுத்து நிறுத்து, அந்த ஆள் பயிர் அப்படின்னு. அப்போ ஃபாதருக்கு அந்த வேர்ட்ஸ் கேட்கும்போது இவருக்கு டிஸ்டர்பன்ஸ், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவருடைய பிரசன்னத்தை அவர் இழந்து போகிறார்.
அவருடைய மகிமை அவர் இழந்து போகிறார், அந்த மேன்மையை இழந்து போகிறார். ஆகவே தான் அந்த மனுஷனை தடுத்து நிறுத்திடுவார். முக்கியமான நல்ல தெய்வீக விஷயம் இருந்தால் சொல்லப்பா அப்படின்னு அவருக்கு சொன்னது. இப்போ பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஃபாதர் மற்றவங்களை குற்றப்படுத்தவே மாட்டார். அதனால கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிறார், கர்த்தரால் பிரகாசிக்கப்படுகிறார். அவருடைய அபிஷேகம், ஆண்டவர் வல்லமையான ஒரு எழுப்புதல் அக்கினி அவருக்குள்ள கொடுத்திருக்கிறார். கள்ளன் இருக்கிறான், கொள்ளைக்காரன் இருக்கிறான், துரோகி இருக்கிறான், துணிகரக்காரன் இருக்கிறான், எல்லாம் ஓகே. ஆனால் எது இருந்தாலும் அதை அவர் கண்டுகிடவே மாட்டார். முடிஞ்சா ஏசப்பா இவங்களை பிற்பட்டவங்களெல்லாம் சந்திங்க, ரட்சிங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவார். இதுதான் நம்ம வாழ்க்கையில். மற்றவர்களை குற்றவாளியை தீர்ப்பதற்காக நாம் அழைக்கப்படவில்லை. அப்போ மற்றவர்களை குற்றப்படுத்துகிறவனானால், அப்படி குற்றப்படுத்துகிறவனிடத்தில் அவன் குறைவுள்ளவன், அவன் ஏதோ நிலையில் விழுந்தவன், ஏதோ ஒரு சூழ்நிலையில் பாதிக்கப்பட்டவன், அவன் கர்த்தரை விட்டு தூரம் போனவன் என்றுதான் அர்த்தம். நாங்கள் சில காலங்கள் வாடகை வீட்டில் இருந்தோம். காலையில் எங்கள் வீட்டுக்கு சர்ச்சுக்கு நான் கிளம்பி போயிடுவேன். அதிகாலையில் எங்கள் அம்மாவும் ஓடி வந்துடுவாங்க. வந்தோடனே எங்கள் அம்மா சொல்லும், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஏம்மா நிறுத்து 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 அப்படின்னு சொல்லிடுவோம். ஏன்னா அவங்க ஊரில் நடந்த விஷயம் ஏதாவது சொல்லுவாங்க, ஏதாவது ஆமாம் இவனை பொறாமல் கொண்டாங்க, எப்படியாவது ஏதோ சொல்லிடுவாங்க. எனக்கு கேட்கும் பொழுது என் சமாதானம் கெட்டது போலவே இருக்கும். ஏம்மா நிறுத்து, உன் வேலையை பார்த்து போயிரு அப்படின்ட்டு போய் மற்றவங்க சொன்னதை, மற்றவங்க செயல்பட்டதை நம்ம கேள்விப்படும் நமக்கு உள்ள அந்த பிரசன்ஸ் என்ன செய்கிறது? நின்று போகிறது. ஆகவே மற்றவர்களையோ மற்ற சூழ்நிலையோ நாம் அறிவதற்கென்று அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. தேவனாகிய கர்த்தருடைய மெய்யான சித்தத்தை திட்டத்தை நிறைவேற்றுவதற்கென்று அழைக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அதான் பவுல் சொல்றார், நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதையே தொடர்ந்து ஓடு. நீ மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்ப்பதற்கென்று அழைக்கப்பட்ட அது வேலை, நல்ல வேலை, போயிட்டாரு, அது செய்துட்டாரு, சோதரம். ஆக அது உனக்கு புரியுது, அவனுக்கு அண்டாத, அவனை கிட்டி சேராத, அவனை பட்டி பிடிக்காத. அது ஒரு நவர் கேஸ், நவர்மெண்ட் விட்டுரு, லூஸ், அவ்வளோதான், அப்படி போயிட்டேரு. அப்போ பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆவிக்குரிய அனுபவத்தை கெடுப்பதற்கு, நம்மிடத்தில் இருக்கிற அபிஷேகத்தை இழப்பதற்கு, நம்மிடத்தில் இருக்கிற சமாதானத்தை இழப்பதற்கு, தேவனுடைய பிரசன்னத்தை இழப்பதற்கு, தேவனோடுள்ள உறவை இழப்பதற்கு ஏதுவான எந்த சூழ்நிலைகளையும் நாம் ஏற்றுக்கொள்ளவே கூடாது. உன் வேலை என்ன? நீ எதுக்காக பிடிக்கப்பட்ட? உன் வேலை என்ன? அதை மட்டுமே பார்த்துரு. அந்த வேலை போயிட்டேரு. அதைத்தான் பவுல் எபிரேயருக்கு சொல்லும் பொழுது 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை நெருங்கி நிற்கிற பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிவிட்டு, என்னென்ன நம்மளை நெருக்கிறது என்னது? பாவம், இன்னொன்று பாரம். இதை தள்ளணுமா?
தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிறவரும் அதை முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் கவனித்து நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓட வேண்டும். அல்லேலூயா. இதைத்தான் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இப்போ நாம் மற்றவர்களை குறை சொல்வதனால், மற்றவர்களை குற்றம் செய்வதனால் அல்லது நமக்கு என்ன லாபம்? அவன் கிரியைக்கு தக்க பலன் அவனோடு கூட கடந்து வருகிறார். நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? தீமை செய்தால் அதற்கு வேற்ற பிரதிபலன் இல்லையோ? பத்மோதிவில பக்தனுக்கு தரிசனமான பொழுது இயேசு சொல்றாரு, அநியாயம் செய்கிறவன் இன்னும் செய்யட்டும், அக்கிரமம் செய்கிறவன் இன்னும் செய்யட்டும், அசுத்தனா இருக்கிறவன் இன்னும் செய்யட்டும். இதோ நான் சீக்கிரமா வரப்போகிறேன். எதுக்கு? அவன் கிரியைக்கு தக்க பலனை கொடுப்பதற்கு வரப்போகிறேன். அப்போ பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில் மற்றவர்களை குற்றவாளியை தீர்ப்பதற்கு அழைக்கப்படவில்லை. நம்ம அழைத்தது நோக்கம் அப்பாவுடைய திருச்சித்தத்தை நிறைவேற்றணும். அப்பாவை மாத்திரம் கவனிக்கணும். அவர் சொல்லுகிற வார்த்தையை மாத்திரம் கேட்கணும். அதை மட்டுமே பிரசங்கித்துட்டு போயிட்டே இருக்கணும். மாறா வேறு ஒன்றை பயன்படுத்துவதற்கு நமக்கு ரைட் இல்லை. மற்றவனை குற்றவாளியை தீர்க்கிறதற்கு நீயா? உனக்கு போக்கு சொல்ல இடமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. மற்றவனை குற்றவாளியை தீர்க்கிறதுக்கு நீயா? அதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. கர்த்தர் நம்மை அழைத்தது ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய சித்தம் செய்வதற்காக, பரலோகத்தின் தேவனுடைய திருச்சித்தத்தை செய்வதற்காக. தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். அவருடைய திருவுள சித்தத்தை செய்வதற்காக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். தாயின் கருவில் உருவாகும் என்னை அறிந்திருக்கிறார், முன்குறித்திருக்கிறார். உன்னை தீர்க்கதரிசியை அழைத்திருக்கிறார், சுவிசேஷகனை அழைத்திருக்கிறார், அப்போஸ்தலனை அழைத்திருக்கிறார், மேய்ப்பனை அழைத்திருக்கிறார், போதகரை அழைத்திருக்கிறார். ஏதோ ஒரு அழைப்பை உனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அழைப்பை நிறைவேற்றி முடித்து போயிட்டாரு. பவுல் தன்னுடைய உடன் ஆவிக்குரிய மகனாயிருந்த தீமோத்தேயை பார்த்து சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஆகவே இதன் முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்றாரு. ஓகேயா? எப்போ, எப்படி, எப்பேற்பட்ட சூழ்நிலையில் தெரியுமா? கட்டப்பட்ட சூழ்நிலையில். எப்போ அவரை கொல்லுவார்கள் என்று எந்த சதி திட்டங்கள் வகுத்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில் தான் பவுல் சொல்கிறார் விசுவாசத்தை குறித்து. நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தே, விசுவாசத்தை காத்து கொண்டேன். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம வேலை என்ன? தேவ சித்தம் செய்யணும். 2, அவர் நம்மை அழைத்த அழைப்பின் பிரகாரம் நடக்கணும். 3, அவர் சொல்லுகிறதை மாத்திரம் செய்யணும். 4, ஸ்தோத்திரம், அவரையே கவனித்து பார்த்து ஓடணும். அப்படி ஓடும் பொழுது கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அந்த மகிமையான கிரீடத்தை பெறுவோம். நம்முடைய லெக்கென்ன? இந்த உலகத்தில் மற்றவர்கள் நம்மை பெருமையாய் பேச வேண்டும் என்றோ, பெருமையாய் புகழ வேண்டும் என்றோ, இந்த உலகத்தில் ஏதோ ஒன்று சாதிக்க வேண்டும் என்று அல்ல, கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு
காண்பிக்க வேண்டும். கிறிஸ்துவை சரியானபடி காண்பிக்க வேண்டும். அவர் செய்த பிரகாரம், அவர் செயல்பட்ட பிரகாரம் அவரை காண்பிக்க வேண்டும். மாறாக நம்மை மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்ப்பதற்கு ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தவில்லை. உங்களுக்கு தெரியுமா, கர்த்தர் இந்த உலகத்தில் நம்மளை எதுக்கு வச்சிருக்கிறான்னா, சோத்திர தேவ தூதனை கூட நியாயம் தீர்க்க வச்சிருக்கிறார். மற்றவர்களை குறை சொல்ல, குற்றம் சொல்ல, ஆனால் நியாயம் செய்ய. சோத்திரம். நம்ம நியாயத்தில் யார் வர்றா? போலீஸ் வருது, கோர்ட்டு வருது, நீதிமன்றம் வருது, யாரெல்லாம் வருது. கொரிந்தியருக்கு பவுல் தெளிவாக சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? சோத்திரம், நாம் உலகத்தை நியாயம் தீர்க்க பிறந்திருக்கிறோம். அது எப்போ? ஏசப்பா ஆமே 1000 வருட அரசாட்சியின் பொழுது அங்கே நமக்கு பதவி கொடுக்கப்படும். இந்த உலகத்தில் நம்ம நீதி செய்யணும், நீதியாய் நடக்கணும். ஆனால் குற்றவாளி என்று தீர்க்கக்கூடாது. நம்முடைய நியாயத்தில் சோத்திரம் மாற்று மனிதன், புறஜாதியான் ஒருவன் வந்து விசாரிக்கக்கூடாது. ஹல்லேலூயா. உலகத்தை நியாயந்திருக்க தேவனாகிய கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஆகவே ஸ்தோத்திரம், உலகத்தின் காரியங்களை தீர்க்க பண்ணியிருக்கிறார் மாத்திரம். ஆனால் மற்றவர்களையே குறை சொல்லி இந்த யூடிவியில் சில கொஞ்சம் கூலிப்பணிகள் கூலிப்பணி ராஜனை போல சில கூலிப்பணி சகோதரന്മാരൊക്കെ இறங்கிட்டுண்டு. சோத்திரம், அந்த கூலிப்பணி நமக்கு வேண்டாம். மற்றவர்களை குறை சொல்வதனால், குற்றம் சொல்வதனால நமக்கு வெற்றி இல்லை, தோல்வி. என்ன? வெற்றி கிடையாது, தோல்வி. ஏன் தோல்வி? அப்படி மற்றவர்களையே குறை பார்த்து குற்றம் சொல்லி கொண்டிருப்போமானால் நமக்குள் ஒரு மனம் இருக்காது, நமக்குள்ள தேவ பிரசன்னம் இருக்காது, பரிசுத்த ஆவியானுடைய அசைவாடுதல் இருக்காது, பரிசுத்த ஆவியானுடைய நடத்தல் இருக்காது, பரிசுத்த ஆவியுடைய திட்டம் இருக்காது. நம்ம பிரசங்கித்தாலும் சுயமாகத்தான் பிரசங்கிப்போம். நம்ம பிரசங்கித்தா நம்முடைய மாம்சத்தை பிரசங்கம் பண்ணோம். நம்ம பிரசங்கித்த நம்முடைய கல்வி அறிவைத்தான் பிரசங்கிப்போம். ஹல்லேலூயா. இல்லைங்க, நான் இப்போ உங்கள் மத்தியில் பிரசங்கம் பண்ண, நான் தயார் பண்ண பிரசங்கத்தை கொண்டு வரல. கர்த்தர் அந்த நேரத்தில் என்ன சொல்கிறாரோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்க்காதிருங்கள். நம்மகிட்ட எவ்வளோ குற்றம் இருக்குது தெரியுங்களா? நம்மிடத்தில் எவ்வளோ குறை இருக்குது தெரியுங்களா? நம்ம எவ்வளவோ காரியத்தில் சீர்பட வேண்டியிருக்கு தெரியுமா? உங்களை நீங்களே ஊய்த்து ஆராய்ந்து பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம குறையே சுமையாக இருக்கும்போ அடுத்தவனை குறை கூறிட்டு இருந்தா ஆண்டவர் இதை ஏற்றுக்கொள்வாரா? காணிக்கை பெட்டியில் காணிக்கையிட வந்தவன்கிட்ட சொன்னார், உன் சகோதரனிடத்தில் குறை இருந்துன்னா அவனிடத்தில் போய் ஒப்புரை வாங்கிட்டு வந்து பட காணிக்க கொடு அப்படின்றார். யோசித்து பாருங்க. இயேசு நீங்கள் நினைக்கிறபடி உள்ள தெய்வம் அல்ல. மற்றவர்கள் பார்க்கிற பிரகாரம், மற்றவர்கள் நினைக்கிறபடி, மற்றவர்கள் சொல்லுகிறபடி செய்யப்படுகிறவல்ல. நியாயமில்லாத, நீதிக்கு புறம்பான, உண்மைக்கு புறம்பான, எதற்கும் உட்படாத ஒரு தெய்வம் அவர்தான் இயேசு. அவர் நீதியாய் நியாயம் செய்வார், நீதியாய் செயல்படுவார். நீதிக்கு புறம்பான எதையும் சொல்லவே மாட்டார், செய்யவே மாட்டார். நம்ம சுயமாக அடிச்சுட்டு போகலாம். இதில் என்ன? கடைசியில் தோல் உரிக்கப்பட்டு வெக்கப்படுறத விட்டுட்டு
நாம் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை எதற்காக அழைத்தாரோ அதையே நிறைவேற்ற இலக்கை நோக்கி தொடருவோம். பிரதர், உங்கள் வேலை என்ன பிரதர்? கூடி கூடி ஒரு சர்ச்சுக்கு போறியே, சர்ச்சில் பிரசங்கம் பண்ணும்போ அந்த சர்ச்சினுடைய பாஸ்டர் பிரசங்கத்தை கேட்டு அங்கே கூடி கூடி இருந்து நக்கலாக பேசிட்டு இருக்கிறியே, நீ கிறிஸ்தவளா? நீ கிறிஸ்தவனா? நீ விசுவாசியா? ஒரு ஊழியக்காரர் போதகர் கூட்டம் நடக்கிறது என்று சொல்லி வச்சுக்கோங்க. அந்த ஊழியர் கூட்டத்தில் சோத்திரம் பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணும் பொழுது அந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு அங்கே நக்கல் பண்ணிட்டு இருக்கிறியே, குறை கொட்டி கொண்டு இருக்கிறியே, உனக்கு தேவையா? இது உனக்கு தொழிலா? இதை விட்டு மனம் திரும்பும்படி பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு இடைப்படுகிறார். அவர் நியாயாதிபதியாக இருக்கிறாரு. அவர் நீதியுள்ளவர், நியாயாதிபதியாக இருக்கிறார். ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். கர்த்தாதி கர்த்தராக இருக்கிறாரு. அவர் பார்த்து கொள்வார். அவருக்கு யாரை என்ன எங்கே எப்படி செய்யணும் அவருக்கு தெரியும். எவனை எங்கே மன்னிக்கணும், எவனை எங்கே கண்டிக்கணும், எவனை எங்கே அடிக்கணும், எவனை எங்கே மிதிக்கணும், எங்கே அவனை மிதித்து சீர்படுத்தணும் அப்படின்னு அவருக்கு தெரியும். கேட்டிங்களா? அவருக்கு புத்தி சொல்கிறதுக்கு நானோ நீங்களோ யார்? கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? கர்த்தருக்கு ஆலோசனை சொல்லத்தக்கவன் யார்? அப்போ மற்றவர்களை குற்றவாளின்னு சொல்லி தெரிகிற உனக்கு விஷயம் தெரியுமா? மற்றவளை தெரியுமா? மற்றவளை தெரியுமா? அவனை தெரியுமா? இவனை தங்க இந்த சோழியை விட்டு திரும்பிடு. வச்ச மாட்டார். தேவையற்ற வேலை செய்யாத. தேவையானது என்ன? தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. உனக்கு தேவை, இந்த செய்தி கேட்கிற உனக்கு தேவை உன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கு. அது நித்திய ஜீவன். ஓகே, அந்த நித்திய ஜீவனின் நாடு. இந்த வேலையை விடு, இதை தூக்கி ஏறி தேடு, அவரை பாரு, ஓடு, நீதியின் கிரீடத்தை பெரு, வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழு. கர்த்தர் உன்னை இந்த வசனங்களால் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? அன்புள்ள பிதாவே, அருமை இரட்சகரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த உலகத்தில் பார்க்கும் பொழுது மற்றவர்களையே பார்த்து பார்த்து தங்கள் வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆத்துமாவை, ஆவியை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிற மனிதர்களை பார்க்க முடிகிறதப்பா. யூடிவியில் எங்கு பார்த்தாலும் பரிசுத்தவான்களை குற்றவாளிகளை தீர்க்கிற ஒரு பெரிய ஓநாயின் கூட்டம் எழும்பியிருக்கிறதப்பா. ஆகவே இந்த செய்திகள் அவர்கள் கேட்பார்களானால் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மனம் திரும்புதலை காண ஆண்டவர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மற்றவர்களை குற்றவாளியை தீர்க்கக்கூடாது என்கிற ஒரு தெளிவான எண்ணம் வரட்டும். அன்னைக்கு பாவியான அந்த ஸ்திரீயை மோசையின் பிரமாணத்தின்படி அவளை கல்லறிந்து கொல்ல வேண்டும் என்று சொன்ன பொழுது, அப்பா நீங்கள் சொன்னீங்க, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் கல்லறைய கடவன் என்று சொன்ன பொழுது ஒருவனையும் காணோமே. அப்படி என்றால் அவர்கள் குற்றம் உள்ளவர்கள், குற்றம் செய்தவர்கள், தவறு செய்தவர்கள், பாவம் செய்தவர்கள், அக்கிரமம் நிறைந்தவர்கள் என்பதை காண்பிக்கிறது. ஆகவே இதைப்போல் தங்களையே உணர்ந்து, தங்கள் குற்றங்களையே உணர்ந்து, தங்களை மாற்றிக்கொண்டு, கர்த்தரை பார்த்து, இயேசுவை கவனித்து, தனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் இலக்கை நோக்கி ஓட ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் கிருபை கட்டளை வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்.
இப்படிப்பட்ட குறை சொல்லுகிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தில், குறை சொல்லுகிற ஆவிய, குற்றம் கண்டுபிடிக்கிற ஆவிய, வேவு பார்க்கிற ஆவிய, முறுமுறுக்கிற ஆவிய இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிற இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு சேஞ்சஸ் இந்த வேளையில் உண்டாவதாக, ஒரு மாற்றம் உண்டாகட்டும். ஒவ்வொருவரும் எழுப்புதலுக்காய், கடைசி கால எழுப்புதலுக்காய் பயனுள்ள பாத்திரமாய் திகழ ஒரு உதவி செய்யும். தங்களையும் தங்கள் ஆத்துமாவையும் தன்னுடைய ஆவியையும் கெடுத்து கொள்ளாதபடி பரிசுத்த ஆவிக்குள் நின்று பயன்பட ஆண்டவர் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கிருபை கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பாப்பா, இந்த சூழ்நிலையில் யாராயிலும் ஆறுதலை எதிர்பார்த்து, சமாதானத்தை எதிர்பார்த்து, ஐயோ நானும் தவறு பண்ணிட்டேன், கர்த்தரின் பாவத்தை மன்னிப்பாரா என்று ஏங்குவார்களானால் அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே அவர்களுக்குள் ஒரு மாற்றம் சம்பவிப்பதாக. இளைய குமாரன் புத்தி தெளிந்து வந்த பொழுது அவனை ஏற்றுக்கொண்டது போல உம்முடைய பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு நீதியின் வஸ்திரத்தை உடுத்தி ரட்சிப்பின் மோதிரத்தை அணிவித்து அவர்களையும் கர்த்தர் தேற்ற வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. எல்லா கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். உங்களிடத்தில் விடைபெறுவது உங்கள் போதகர் கானாவூர் கிறிஸ்துதாஸ். God bless you. Thank you. Amen.